அல்லேலூயா. இன்றைய நாளிலையும் நம்மளுடைய தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து செல்லலாம். இந்த மாதத்தின் தியான வசனமாய் கர்த்தர் நமக்கு தந்த அந்த வசனத்தை ஒரு முறை நம்ம வாசித்து ஜெபித்து கர்த்தர் கொடுத்திருக்கிற தியானத்திற்கென்று கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை சுருக்கமாய் நான் பகிர்ந்து கொண்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனத்தின் 2வது பகுதி. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஹல்லேலூயா. நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம் என்றால் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை. விசுவாசத்தில் போராடுவது என்பதே ஒரு கடினமான ஒரு காரியம். அதில் ஒரு நல்ல போராட்டம் அப்படிங்கிறத இதில் ஸ்பெசிஃபை பண்ணி நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எதற்கென்றால் 2வது இடத்துல அடுத்த வார்த்தையை சொல்லுகிறது, நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக. விசுவாசத்துல நம்ம விசுவாசியா இருப்பது மாத்திரம் நம்ம போதாது, அதை பெற்றுக்கொள்ளும் வர, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அந்த நாட்கள் வர நம்ம எப்படி காணப்படணும்? நல்லதொரு போராட்டத்தை போராடுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபித்து கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள்லையும் அப்பா ஆண்டவரே, அப்பா நாங்கள் விசுவாசத்துல ஒரு உன்னதமான போராட்டத்தை போராடும்படி கர்த்தர் நீர் விரும்புகிற அந்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை அடையும்படியாக பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக நாங்கள் இந்த பூமியில நல்ல ஒரு போராட்டம் எங்கள் விசுவாசத்துல போராட கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த நாட்களில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று கர்த்தர் உங்களுடைய வார்த்தையில நீர் எங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பீராக. அதை கேட்டு இதில் குறை உள்ளவர்களாய் காணப்படுவோம் என்றால் கர்த்தர் அதை நிறைவாய் மாற்றி கொடுக்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய நாளின் செய்தியின் தலைப்பு விசுவாசத்தின் உன்னத போராட்டம். அப்போ விசுவாசத்தின் உன்னத போராட்டம் என்கிறது, நம்ம போராட்டம் மற்ற எல்லா காரியத்திலையுமே நம்ம வாழ்க்கையில வருகிறதாய் காணப்படுகிறது. ஆனால் விசுவாசத்துல ஒரு நல்ல போராட்டம் என்று இந்த வேத வசனம் சொல்லும் பொழுது இன்றைய நாள் தலைப்புல ஒரு உன்னதமான ஒரு போராட்டத்தை நம்ம போராட வேண்டும் என்று நம்ம கற்றுக்கொள்ள காணப்படுகிறோம். ஏன் இந்த போராட்டத்தை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பார்ப்போம் என்றால், இந்த தீமோத்தேயு 6வது அதிகாரம் அந்த வசனங்கள்ல இருந்து நம்ம பார்ப்போம் என்றால் 11 வசனத்துல பார்க்கிறோம். உபதேசத்தை குறித்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம பவுலடிகார் தீமோத்தேயுக்கு சபைக்கு எழுதும் பொழுது, தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது இப்படியாய் அவர் சொல்லுகிறார், உபதேசங்களை குறித்து அநேக காரியங்களை சொல்லிவிட்டு நீங்க எல்லாவற்றையும் உங்க விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு உபதேசத்துல கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நீங்க பின்பற்ற வேண்டும் என்றும், அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்துல மாற்றம் தெளிந்த அந்த விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும். யார் அந்த இயேசு கிறிஸ்து என்பதை சரியாய் அறிந்து அவரே நாம் ஒன்றான மெய் தேவன் என்பதை சரியான ஒரு விசுவாசத்தோடு நம்ம ஓட வேண்டும் என்பதற்கு வேண்டி தீமோத்தேயுக்கு அந்த உபதேசத்துல ஜாக்கிரதையாய் இருக்கும்படி ஒரு அறிவுறுத்தலா எழுதப்பட்டதை நம்ம இன்றைய நாள்லையும் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருப்பதனால வேதாகம புத்தகத்துல நமக்கு முன்பாக இது வைக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த நாட்களை பார்க்கும்போது இந்த வாழும் காலத்துல ஆவிக்குரிய யுத்த காலம் என்பதை நம்ம உணர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆவிக்குரிய யுத்தம் என்பதை நம்ம கேட்டிருக்கிறோம். அநேக காரியங்கள், அநேக ரிலீஜியஸ் நம்ம காலங்கள்ல காணப்பட்டாலும் ஆவிக்குரிய யுத்தம் என்பது கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம். ஏனென்றால் அவர்கள் மாத்திரம்தான் விசுவாசத்தின் பிள்ளைகளாய் அந்த தேவனை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்துல காணப்படுவதனால நமக்கு தான் அந்த ஆவியின் அந்த யுத்தம் காணப்படுகிறது. விசுவாசம் என்பது எளிதான காரியம் அல்ல. நான் வேறு ஒரு மார்க்கத்துல இருந்தேன், நான் விசுவாசித்ததுனால இந்த தேவன் எனக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஒன்றான மெய் தேவன் என்று எனக்கு சத்தியம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது அதை நான் ஏற்றுக்கொண்டேன். இதே சுவிசேஷம் அநேகர் என் குடும்பத்துக்கு, என் தகப்பனாருக்கு கூட ஒரு 60-70 வருடத்திற்கு முன்பாய் அவருக்கு காதுக்கு வந்திருந்தும் இன்னும் அந்த விசுவாசத்தில் அவரால் வர முடியவில்லை. ஆனால் நான் அந்த சத்தியத்தை கேட்டு அதை விசுவாசித்ததுனாலதான் இந்த இடத்துல நிற்க கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் சாட்சியை வைத்திருக்கிறார். அப்போ விசுவாசம் அதை போராடி தான் பெற வேண்டும். அவ்வளவு எளிதாய் நம்ம விசுவாசித்து விட முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படும் பொழுது இந்த நாட்கள்ல நித்திய ஜீவனை கர்த்தரை அறிந்து அவருக்கென்று வாழ்கிற
நம்ம அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கென்று நல்ல ஒரு போராட்டம், அந்த விசுவாசத்துல நம்ம இடறி விழுந்து விடாதபடி ஒரு நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நம்ம ஒரு காலத்துல தேவனை தேடினவர்களாய் காணப்பட்டோம். ஆரம்ப நாட்கள்ல நான் ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி பார்க்கும் பொழுது சுவிசேஷ ஊழியங்களும் சபைக்கு வர்ற காரியங்களையும் நம்ம கர்த்தருக்கென்று செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுது காணப்பட்ட உற்சாகம் இந்த கடந்து வருகிற ஒவ்வொரு வருடத்திலையும் அப்படியே குறைந்து கொண்டே காணப்படுகிறது. அப்போ நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல மக்கள் தேவனை தேடுவதை காட்டிலும் ஆசீர்வாதத்தை தேடுகிற ஜனங்களாய் காணப்படுறாங்க. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாடி. ஆனா இப்போ பார்க்கும் பொழுது தேவனையும் தேடுவதை காட்டிலும் ஆசீர்வாதத்தை தேடுவதை காட்டிலும் இந்த உலகத்தை அதிகமாய் நாடுகிறவர்களாய், உலகத்தை அதிகமாய் தேடுகிறவர்களாய் காணப்படுவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். அதற்கு எக்ஸாம்பிள் நம்ம கையில இருக்கிற இந்த நம்ம மொபைலே நமக்கு சொல்லப்படும். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நம்ம இதுல தேடுகிறோமா, இல்லைன்னா வேதத்தை காரியங்கள்ல, இல்லை நம்ம வேலையை குறித்தோ, இல்லை நம்ம குடும்பத்துல இருக்கிற குடும்ப அங்கத்தினர்களுடைய நம்ம டைம் அதிகமாய் ஸ்பெண்ட் பண்றோமா நம்ம யோசித்து பார்ப்போம் என்றால் இது நம்ம அந்த உலகம் நம்மை அதிகமாய் ஆளுகிறதை பார்க்கிறோம். இது டிஃபால்ட்டடாவே இது வருகிறது. அப்போ வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நம்ம விசுவாசத்தை விட்டுவிடாது இருக்க நமக்கென்று கர்த்தர் சொல்லுகிற நமக்கென்று ஒரு கட்டுப்பாட்டான ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்பதை இந்த நாட்களில் நம்ம கற்று அறிந்து கொள்வோம். ஒரு காலத்துல மக்கள் பரிசுத்தத்தை நாடினார்கள், இன்று சமரசத்தை நாடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்போ முதலாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவனை தேடினவர்களை பார்க்கதை காட்டிலும் ஆசீர்வாதத்தை தேடுகிறவர்களை காட்டிலும் இந்த உலகத்தை தேடுகிறவர்களாய் காணப்படுகிறது இந்த நாட்கள். அடுத்தபடியாக பரிசுத்தத்தை நாடுவதை காட்டிலும் ஒரு சமரசம் செய்து கொள்வதற்காக, இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தேவனுக்கு என்று வாழ வேண்டும் என்ற அந்த பரிசுத்த ஜீவிதத்தை பார்க்கிலும் உலகத்திற்கு ஒத்ததான ஒரு சமரச வாழ்க்கையை அநேகர் தங்கள் வாழ்வதற்கு விட்டு கொடுத்த அந்த நாட்கள்ல தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல ஒரு காலத்துல மக்கள் ஜெப அறையை நேசித்தவர்களாய் காணப்பட்டாங்க, இன்று அப்படிப்பட்டவர்களாய் இல்லை. இப்போ எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் என்றால் ஊடகங்களை நேசிக்கிறவர்களாய். அப்போ நம்மளுடைய நிலைமையை பார்க்கணும். நான் ஜஸ்ட் ரேண்டமா இப்ப இருக்கிற நிலைமையை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ தேவனை தேடுகிறவர்களை காட்டிலும் உலகத்தை தேடுகிறவர்களை இப்போ நாட்களை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பரிசுத்தத்தை நாடுவதை காட்டிலும் அதுல காம்ப்ரிமைஸ், சமரசத்தை தேடுகிற ஜனங்களாய் காணப்படுகிறோம். அதே போல ஜெப அறையை நேசிப்பதை காட்டிலும் சமூக ஊடகங்களை நேசிக்கிறவர்களாய் காணப்படுகிறது. இதுதான் நம்மளுடைய அநேகருடைய நிலையாய் காணப்படுகிறது. இதை நம்ம ஒவ்வொருத்தரையும் பாயிண்ட் அவுட் பண்ண தேவை கிடையாது. இங்க மாத்திரம் நம்ம சபையை மாத்திரம் இதை குறித்து பேசுவதில்லை. இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை நான் பொதுவாய் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாய் நான் கொண்டு வந்தேன். இந்த சூழ்நிலையில தான் பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. அல்லேலூயா. அப்போ பார்ப்போம் என்றால் இந்த 3 காரியத்தை பார்க்கும் பொழுது நம்ம இருதயமே நமக்கு சொல்லும் இது சரியா தவறா என்று. அப்போ நம்ம இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட இந்த காரியங்கள்ல நம்மளும் காணப்படுகிறோமா என்று பார்ப்போம் என்றால் நமக்கு இன்றைய நாள்ல பவுலடியார் சொன்ன அந்த வார்த்தை தான், விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு. ஏனென்றால் விசுவாசம் போராடாமல் நிலைக்காது. அதே போல பரிசுத்தமும் போராடாமல் நமக்கு கிடைக்காது. அதே போல நித்திய ஜீவனும் அலட்சியமான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு அது கிடைக்காது. அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி காரியங்களை பார்க்கும் பொழுது மிக ஜாக்கிரதையாய் நம்ம காணப்படும். அப்போ விசுவாச வாழ்க்கை ஒரு போர்க்களம் என்ற காரியங்கள்ல சில வார்த்தைகளை நான் வேதம் கற்றுக் கொடுக்கிறத நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விசுவாச வாழ்க்கை போராட்டம் என்றால் அது ஒரு போர்க்களம். அப்போ இந்த பூமியில வாழ்கிற நாம் ஒரு போர்க்களத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் காணப்படணும். பலர் கிறிஸ்தவ வாழ்க்கையை மலர்பாதை என்று நினைத்து இருக்கிறோம். ஆனால் இயேசு சொன்னார், யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபதிரவம் உண்டு. இயேசு உபதிரவம் இருக்காது என்று சொல்லவில்லை, உபதிரவம் இருக்கும்,
ஆனால் அதில் ஜெயம் உண்டு என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஜெயம் எடுக்கிறவர்களாய் இந்த உபதிரவத்துல நம்ம சோர்ந்து நம்ம விசுவாசத்தை இழந்து காணப்படாதபடி நம்ம என்ன பண்ணணும்னா, அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளை நம்ம மாற வேண்டும். ஜெயம் கர்த்தரால் வரும், ஆனால் அந்த ஜெயத்தை எடுக்குவதற்கு நமக்கென்று சில காரியங்களை வைத்திருக்கிறோம். விசுவாசத்திற்கும் அப்படிதான். சத்தியம் என்று நமக்கு அறிவிக்கப்படுகிறது. அதை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நமக்கு அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளாத போது அது கிரியை அற்றதாய் காணப்படுகிறது. அப்போ இந்த நாட்கள் நம்ம காணப்படுகிறது எப்படிப்பட்ட காணப்படும்? விசுவாச வாழ்க்கை போராட்டங்கள் உள்ள வாழ்க்கை என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். எதுக்கு இந்த போராட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, விழுந்து போன ஜனம், விழுந்து போன தேவ தூதர்களுடைய அவருடைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் நம்ம இந்த நாட்களில் பிசாசானவன் என்று நம்ம அழைக்கிறோம். அப்போ சாத்தான் நம்முடைய விசுவாசத்தை அழிப்பதற்கும் ஜெபத்தை நிறுத்துவதற்கும் பரிசுத்தத்தை கெடுக்கிறதற்கும் தேவனிடமிருந்து நம்மை விலக்குவதற்கும் தான் அவனுடைய முதல் காரணமாய் காணப்படுகிறது. அப்போ நம்ம ஏன் ஜாக்கிரதையோடு விசுவாசத்தை போராட்டத்தை நம்ம போராடணும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த 4 காரியங்கள்ல தான் பிசாஸ் நம்மளுடைய வாழ்க்கையில டார்கெட்டாய் வைத்திருப்பான். அப்போ நம்ம அதுல இடரல் அடைந்து விட்டோம், நம்ம அந்த விசுவாசத்துல அவன் ஜெயித்து விடுவான் என்றால் நாம் நித்திய ஜீவனை அடையாதபடி கிறிஸ்துவன் அண்டை நாமோ அவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி நாம் இழந்து போனவர்களாய் காணப்படுவோம். அதனால்தான் பவுல் போராடு என்று கட்டளையிடுகிறார். அப்போ விசுவாச வாழ்க்கை ஒரு போராட்டம் என்பதை குறித்து சில காரியங்களை நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்க நான் ஆசைப்படுகிறேன். விசுவாச வாழ்க்கை ஒரு போராட்டம். எபேசியர்ல நம்ம பார்க்கிறோம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எப்படி ஒரு மேஜிக்கான ஒரு வார்த்தைகளை போல காணப்படுகிறது அல்லவா? அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடும். அப்போ இப்ப எல்லாரும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு போராட்டம் வருது. இப்ப ஈரானுக்கு என்ன போராட்டம்னு பார்த்தோன்னா, இப்ப எல்லாருமே என்ன வானத்தை அதிகமாய் பார்த்த நாட்கள் இந்த கடைசி 2-3 நாட்கள். என்ன சவுண்டு வந்தாலும் அப்படியே மேலே தான் பார்ப்போம். கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கும் போது தலை நிமிர்ந்து கூட நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் வாழ்கிற இடத்துல நமக்கு ஒரு போராட்டங்கள்னு வரும்பொழுது எதை பார்க்கிறோம்? எந்த இடத்துல இருந்து போராட்டம் வருது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த நாட்கள்ல நமக்கு எப்படி நம் கண்களுக்கு புலப்படாத இடத்துல இருந்துதான் நமக்கு போராட்டங்கள் வரும். அந்த போராட்டம் நம்ம பிசிக்கலான நம்ம மாம்ச பிரகாரமான போராட்டம் அல்ல, உங்களுடைய ஆத்மாவில் வருகிற அந்த போராட்டங்கள், நம் கண்களுக்கு நம்ம விசுவாசத்திற்கு எதிராய் வருகிற போராட்டங்கள் தான் நமக்கு உண்டு என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதே போல 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். எப்படி ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு வார்த்தையா இல்லையா? அல்லேலூயா. வாசிச்சிருக்கிறீங்களா இதுக்கு முந்தி? அப்போ வாசித்தும் நீங்க இங்க இருக்கிறீங்கன்னா நீங்க ஒரு நல்ல போராட்டத்தை கிறிஸ்துவுக்காய் போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல எப்படின்னா, அவரை கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற விருப்பப்பட்டாலே நமக்கு துன்பம் வரும் என்று வேதத்துல காணப்படுகிறது. யோவான் 16வது அதிகாரம் 33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். தேவன் இந்த இடத்துல ஒரு வார்த்தை இயேசுக்கு சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபதிரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை நம்ம என்ன பண்ணணும்? விசுவாச போராட்டத்தை நம்ம கடினமாய் பார்க்காதபடி நமக்கு ஜெயம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம எப்பொழுதுமே நம்ம ஒரு மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான்னு பார்க்கும் பொழுது, ஒரு சந்தோஷம் வரும் பொழுது ரியாக்ட் பண்றதுக்கு கர்த்தர் நமக்கு அந்த நம்ம சுபாவத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல ஒரு துன்பம் வரும் பொழுதும் ஒரு பயம் வரும் பொழுதும் நமக்கு அந்த பயப்படக்கூடிய அந்த உணர்வை, இதுதான் நமக்கு சென்சரி ஆர்கன்ஸ் நம்ம சொல்லுவோம். நம்ம உடம்புல உணர்வுகள்,
நுகர்தல், உணர்வடைதல், இதற்கு எல்லாத்திற்குமே நம்ம நரம்புகள்ல வந்து சிக்னல்ஸ் போய்கிட்டு இருக்கிறது. அப்போ சுபாவமாகவே சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அழுகையையும் எல்லாவற்றையும் வலிகளையும் கர்த்தர் உணரும்படியாய் தான் நம்மை படைத்திருக்கிறார். ஆனா இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு காரியம் வரும் பொழுது நம்ம பேனிக் ஆகிறது உண்டு. ஆனால் வேதம் ஒன்று மட்டும்தான் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, சூழ்நிலைகளை பார்ப்பதை காட்டிலும் அந்த சூழ்நிலை காட்டிலும் பெரிய அந்த தேவனை பார்க்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் அந்த தேவனை பார்க்க என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்? அதை நம்ம ஏன் விசுவாசிக்கணும்? அவர் இந்த பூமியில மனிதனாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அவர் பாடுகளை பட்டார், எப்படி நம்ம சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை இந்த பூமியில் அவர் வாழ்ந்து, நம்மளும் அவரோடு அவர் சொன்னபடி வாழும் பொழுது, அவரை விசுவாசித்து அவரை மாத்திரம் நோக்கி நம்ம ஓடும் பொழுது, நல்ல போராட்டங்கள் போராடும் பொழுது, அந்த நிச்சயத்தை, அந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற அந்த வார்த்தையை சொல்லும்படியாய் நம்மை மாற்ற அவர் வல்லவராய் காணப்படுகிறார். அப்போ விசுவாசத்தின் மிகப்பெரிய எதிரிகள் என்று ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல கடமைப்படுகிறேன். ஒன்றாவது உலகம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல என்ன, நம்ம உலகத்துல வாழ்கிறோம், ஆனா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு நம்ம இந்த உலகத்தை நேசிக்காமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். ஆனால் விசுவாசத்தில் மிகப்பெரிய எதிரியாய் சில காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த உலகமும் ஒன்றாய் காணப்படுகிறது. அப்போ இந்த உலகம் நமக்கு எதிரி இல்லை. ஏன்னா இந்த பூமியை படைத்தது யார்? நம்மளுடைய கர்த்தராகிய தேவன். அல்லேலூயா. அப்போ இந்த பூமியிலே நம்மை பிறக்க செய்தவர், இந்த பூமியிலே நம்மை படைத்தவர். அப்போ அவர் இந்த பூமியை நீ நேசிக்காத அப்போ அப்படின்று சொல்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான காரியம் காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த உலகத்துல எல்லாருமே தேவனை அறிந்தவர்களாய் வாழவில்லை. இந்த உலகத்துல தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய், இந்த உலகத்துல தன்னுடைய சுயத்தின் பிரகாரம் வாழ்கிற அநேக ஜனங்கள் உண்டு. அப்போ இந்த பார்க்கும் பொழுது ஏன் இந்த போராட்டம் உலகத்தை படைத்து அப்படின்ட்டு அப்போ பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் மனிதனை படைத்து அவனுக்கென்று ஒரு சொந்த சுயவில்ல அவனே யோசித்து அவனே தீர்மானிக்கும்படி நமக்கு ஒரு சொந்த அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இது வந்து கர்த்தருடைய சுபாவம். கர்த்தருக்கு தான் நன்மை தீமை தெரிந்து அவர் நன்மையை மாத்திரமே செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய படைப்பு அவரை போலவே நம்மை படைத்திருக்கிறதுனால நமக்கு நம்மளுடைய விருப்பத்தை சூஸ் பண்ணத்தக்கதான அந்த அதிகாரத்தை இந்த பூமியில கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் விரும்புவது நாம் நல்லதையே, அவரையே சூஸ் பண்ணுகிற, சத்தியத்தையே சூஸ் பண்ற, அவர் விரும்பாததை நம்ம ஒதுக்குகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் நம்மை ஆளுகை செய்ய மாட்டார். நம்ம விருப்பத்துல நம்ம தான் கரெக்டா சூஸ் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு உணர்வை படைத்த ஜனங்களாய் காணப்படுவதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். என்னென்றால் நம் தவறானதை நம்ம தெரிந்து கொள்ளத்தக்கதாய் விழுந்து போன அந்த பிசாசானவன் நம்ம இந்த பூமியில சுற்றி திரிவதனால, இந்த பூமியில அநேக காரியம் நம்ம விழுந்து போவதற்கு வேண்டி அவன் நம் கண்களுக்கு முன்பாய் வைத்ததனால, ஏன் சத்தியத்தையே பிதற்றுகிற வண்ணமாய், சத்தியத்தையே மாற்றி, சத்தியத்தையே வஞ்சித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற வண்ணமாய் நம்ம இந்த பூமியை அவன் மாற்றி வைத்திருக்கிறதுனால விசுவாசத்துல ஒரு நல்ல போராட்டத்தை போராட நம்ம அறிந்திருக்க வேண்டும். அப்போ இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் நம் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தை அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதா அன்பில்லை. இன்று உலகம் சொல்லுகிறது என்ன? ஏன் அப்படி வேதம் நமக்கு சொல்லுகிறது என்றால், உலகம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தம் தேவையில்லை. அப்போ பார்க்கிறோம், ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, பரிசுத்தம் தேவையில்லை அப்படின்ற ஒன்று சொல்லும் பொழுது, அதற்கு நியாயப்படுத்துவதற்கு மனித தத்துவத்தை சில காரியங்களை கொண்டு வருவார்கள். பாருங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன், இப்போ பிள்ளைய நம்ம கண்டிக்கிறோம், இப்போ ஒரு பைபிள் படிக்கலங்கும் போது நம்ம ஹாசா சொல்றோம், நம்ம கண்டிக்கிறோம், நம்ம தண்டிக்கிறோம். இதை வேற ஒரு தேசத்துல, யூரோப்பியன் கண்ட்ரிலையோ அமெரிக்கன்லோ நீங்க போய் பிள்ளைய தண்டித்தீங்க அப்படின்னு நீங்க பிள்ளைகள் ஜஸ்ட் அவங்க டீச்சர்கிட்ட சொன்னாலே
பேரண்ட்ஸை அரெஸ்ட் பண்ற ஒரு நிலைமையில தான் இந்த உலகத்தின் சட்டங்கள், இது மனித உரிமை என்று நம்ம பார்க்கணும். ஆனா வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது, நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கும் பொழுது அவர்களை கண்டிக்கிற தண்டிக்கிற பேரண்ட்ஸ்களாய் காணப்பட வேண்டும். பாருங்க எப்படி இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது கர்த்தரை விட்டு விலகுகிற வண்ணமாய் இந்த பூமியின் சட்டங்கள், மனிதனுடைய எண்ணங்கள் காணப்படுவதனால நம்ம இந்த உலகத்திற்கு பரிசுத்த குலைச்சலை உருவாக்குற காரியங்களாய் காணப்படுகிறது. அடுத்து ஜெபம் தேவையில்லை, உன்னால எல்லாமே செஞ்சிக்க முடியும் அப்படி என்று இந்த உலகம் கற்றுக் கொடுக்கிறது. இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளா நம்ம பார்க்கிறோம், ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், யார்கிட்டயா உதவி கேட்போம், நம்ம தேடி போவோம், கேட்டு வாங்குவோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் இந்த நாட்கள்ல ஒரு உதவி வேணும் அப்படின்னா மனுஷனை நம்ம எங்க போய் தேடணும்ட்டு ஒண்ணு இல்லை, நம்ம மொபைலே நம்ம காமிச்சு கொடுத்துறோம். நீங்க ஏஐல நீங்க போய் டைப் பண்ணி ஒரு இதை போட்டீங்கன்னா போதும், அழகாய் நமக்கு அது எடுத்து கொடுத்து விட்டுரும் எப்படி இதை பெற்றுக்கொள்ளலான்ட்டு. அப்போ இந்த உலகம் நீங்க கர்த்தரை கிட்ட கேட்டு கர்த்தர் கொடுக்கிற வண்ணமாய் அவர் கொடுக்கிற ஆலோசனையில நம்ம வாழணும் என்று நம்ம வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இந்த உலகம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது, ஜெபம் தேவையில்லை என்பதை கற்றுக் கொடுக்கிறது. அப்போ நம்ம சாதாரண போராட்டமாய் நம்ம இந்த பூமியில காணப்படுவோம் என்றால் நம்ம விலகி போடுவோம், நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த விசுவாசத்தை இழந்தவர்களாய் காணப்படுவோம். அடுத்த மூணாவது காரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது முக்கியமா, நான் சொல்றதெல்லாம் இந்த உலகத்துல இப்போ காணப்படுகிற சூழ்நிலைகளை பத்தி நான் பேசி கொண்டிருக்கிறேன். மூணாவதாக உலகம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது, சபை தேவையில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அலாட்டா இருக்கிறீங்க. அப்போ சபை தேவையில்லை என்று இந்த நாட்கள்ல அநேக உள்ளங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறது. அது எத்தனை பேருக்கு நீங்க அதை விசுவாசிக்கணும், எனக்கு தேவை கிடையாது. நீங்க டைரக்டா வாயை திறந்து எனக்கெல்லாம் சர்ச்சை தேவையில்லைன்னு யாருமே நம்ம தேவனை அறிந்த கிறிஸ்தவ பிள்ளைகள் நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம சபை தேவையில்லை என்று எதை வைத்து சொல்லுகிறோம், பரிசுத்த நாளை, ஓய்வு நாளை நீங்க சபை கூடுதலை நீங்க பரிசுத்த ஓய்வு நாளாய் நீங்க அனுசரிக்கணும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அநேக காரியங்களை வேதம் வாசிப்பதற்கு ஜெபிப்பதற்கு வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் நம் மனம் சோம்பலின் நிமித்தம், நம்ம அதை குறித்த ஒரு வாஞ்சை இல்லாத நிமித்தம், வேத வசனத்தை நம்ம அதிகமாய் அறியாதது நிமித்தம் நம்ம என்ன செய்கிறோம்னா இன்டைரக்டாவேமோ நம்ம சபை தேவையில்லை என்பது, சபை தேவனுடைய வார்த்தை தேவையில்லை என்பதை நம்ம இந்த நாட்கள்ல பழகினவர்களாய் காணப்படுகிறோம். நம்ம எல்லாம் பார்க்கும் பொழுது சபை தொடங்கினதுல இருந்து பார்த்தோம்னு இப்போ கவுண்ட்ல நம்ம பார்த்தோன்னா ஒரு 25 பேர் இங்க இருப்போம், இல்லைன்னா 30 பேர் இருப்போம். அப்போ எத்தனை பேர் இன்னும் இருக்கிறாங்க, எங்கேயுமே போகாமலே இருக்கிறாங்க. ஆனா ஏன் அவங்க வராம இருக்கிறாங்க, ஏன் வேற சபைக்குனாலும் போகாம இருக்கிறாங்க? சபை கூடுதலையே விட்டு அவங்க காணப்படுறாங்கன்னா இதுக்கு பேர் தான் சபை கூட தேவையில்லைன்ட்டு அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பிள்ளைகிட்டே பாருங்க, விளையாட போகலன்னா ஒரு உற்சாகம் வரும், சர்ச்சுக்கு போகணும்னா ஒரு சோர்வு வரும், ஒரு சர்ச்சுக்கு போக வேண்டிய நிமித்தம் ஒரு காரியத்தை விட வேண்டியது என்று பார்ப்போம் என்றால் ஒரு சோர்வு வரும். அப்போ இது இன்டைரக்டாவே இந்த உலகம் நமக்குள்ள ஒரு சுபாவமாய் மாற்றி விட்டது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இந்த பூமியில காணப்பட வேண்டும். அதுக்கு தான் உலகத்துக்கு ஒத்தவர்களாய் நம்ம காணப்படக்கூடாது. அப்போ இந்த பூமியில நம்ம எப்படி இருக்கிறோம், இது பெர்மனன்ட் பிளேஸா? இந்த உலகம் நமக்கு பெர்மனன்ட் பிளேஸ் கிடையாது. அப்போ நிரந்தரம் இல்லாத இடத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த நித்திய இடத்திற்கு, நிரந்தரமான இடத்திற்கு நம்ம கடந்து செல்லும் வரை நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாய் வாழணும். அதற்கு கடந்து செல்லக்கூடாதபடி நமக்கு தடைகளை கொண்டு வருகிறது தான் சாத்தான். அப்போ இருக்கிற இடத்துல மிக கவனமாய் காணுங்க, கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஆதலால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல், ஏன் பரிசுத்தத்தை அவன் குலைக்கிறான், தேவையில்லைன்னு நினைக்கிறான்னா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ பரிசுத்த வாழ்க்கையை இந்த பூமியில நம்ம காத்து கொள்ள வேண்டும். அந்த காத்து கொள்ளுதலை நம்ம விட்டு விடுவோம் என்றால், ஒரு தடவை ஏன் இந்த பரிசுத்தத்தை குறித்து அந்த 1 பாயிண்ட் மட்டும் நான் எடுத்தேன்னா, இந்த இடத்துல நம்மை அறிந்தோ அறியாமலையோ அநேகர் கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அது நம்ம மனசாட்சிக்கு கேட்டா தெரியும். அப்போ இந்த பூமியில நம்ம அறிந்தோ அறியாமலையோ நம்ம அநேக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதற்கு அந்த பாவங்களுக்குள்ள போறக்கூடிய சூழ்நிலைக்குள்ள நம்ம காணப்படுவதனால நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கு என்னவென்றால் இந்த சூழ்நிலை அமைந்து விட்டது. அப்போ அந்த பரிசுத்த குலைச்சலை நாம் செய்து விட்டோம் என்றால்
நம்ம தேவனை சந்திக்க முடியாது என்பதை நம்ம உணர்ந்திருக்கிறோம். நம்ம சில சமயம் தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம ஆத்துமால ஒரு 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 டிஸ்கம்ஃபர்ட்னஸ் இருக்கும். ஐயோ, இதை செஞ்சிட்டோமே, கர்த்தருக்கு விரோதமாய் செஞ்சிட்டோமே. விரும்பிதான் செஞ்சிருப்போம், இல்ல சூழ்நிலை நிமித்தம் செஞ்சிருப்போம். ஆனா நம்ம ஆத்துமா, இதுதான் உங்களுடைய உள்ளார மனுஷன், இதுதான் அந்த ஆவிக்குரிய மனுஷன். இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு தான் செய்தது தவறு என்பதை தன்னுடைய ஆத்துமா உள்ள அந்த ஆவியான தேவன் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். அப்போ அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும்? அதை மன்னிப்பு கேட்டு உடனே அதுல இருந்து வெளியில வருவதற்கு நம்ம பார்க்கணும். மீண்டும் அதை செய்யாதபடி நம்மளை காத்து கொள்ள வேண்டும். அதனால இந்த உலகம் நமக்கு கொடுக்கிற பரிசு என்னவென்று நம்ம பார்த்தோம். பரிசுத்த குலைச்சல், ஜெபமின்மை, தேவனை சாராத ஒரு வாழ்க்கை, அவரை அறியக்கூடாத ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த உலகத்திற்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ரெண்டாவது விசுவாசத்தின் மிகப்பெரிய எதிரியாய் காணப்படுகிறது நம்மளுடைய மாம்சமே. அப்போ உலகம் ஃபர்ஸ்ட் சொன்னோம், அதுல வாழ்கிற நம்ம சரீரமே நமக்கு ஒரு எதிராய் காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் சில நேரங்களில் நாம கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மாம்சமும் ஆவியும் எதிர்த்து நிற்கின்றன என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம விசுவாச குறைச்சலுக்கு ஒன்னாவது உலகம் காணப்படுகிறது, போராடுவதற்கு நமக்கு தடையாய். ரெண்டாவது நம்மளுடைய மாம்சமே என்று. அப்போ மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேண்டியிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பார்த்துக்கோங்க, எதிரி வேற எங்கேயுமே இல்லை, நமக்குள்ளதான் நடமாடுகிற எதிரியாய் நாம் தான் காணப்படுகிறோம். அப்ப நம்மளை மேற்கொள்வதே, உலகத்தை கூட நம்ம எப்படியாவது மேற்கொண்டு வந்துடலான்ட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, இது டிஸ்டர்பா, கொஞ்ச நாள் ஆஃப் பண்ணி வச்சிடலாம், தேவையில்லாத பார்க்க வேண்டாம், சில காரியங்களை காதுல கேட்க வேண்டாம், வேதத்தை மாத்திரம் வாசிப்போம், அதுலயே நம்ம வாழ்ந்துருவோம், அதன் பிரகாரமே ஸ்டிக்கா நம்மளுடைய கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையை நம்ம ஓடிக்க வாழ்ந்துக்கலான்ட்டு நம்ம எடுக்கலாம். ஆனா நம் எடுக்கிற அந்த டிசிஷன்ஸ் வருது பார்த்தீங்களா, நம்ம மாம்ச போராட்டம். ஆவிக்குரிய, நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே தேவன் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். அல்லேலூயா. தேவன் வாசம் செய்கிறாரா? அப்போ அந்த தேவன் நமக்குள்ள வாசம் செய்யும் பொழுது இந்த சரீரத்துல, விழுந்து போன சரீரத்துல படைக்கப்பட்ட நாம், நம்மளுடைய சுபாவமும் தேவனுடைய காரியங்களும், நம்ம சுபாவத்துல ஒண்ணு செய்யணும்னு நினைப்போம், கர்த்தர் இதை வேண்டான்னு சொல்லுவாரு. இதுதான் போராட்டம். ஆனா மாம்சம் இன்னும் வாஞ்சிக்கும் அந்த சுபாவம். என் பேர் சுரேஷ், அப்போ இந்த சுரேஷுக்குரிய சுபாவம், அந்த குணம், பிறவிலே எனக்கு இருக்கிற அந்த குணம் அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் எதிராய் செய்யணும்னு நம்மளை டெம்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த கிறிஸ்துவின் அந்த ஆவி நமக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த சத்தியம் நம்மளை இதை செய்யாத, இது தப்பு, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் சொல்லும் பொழுது, இங்க சுரேஷ் ஜெயிக்கிறானா இல்ல அந்த தேவனுடைய வார்த்தை ஜெயிக்கிறதா அப்படிங்கிறதா, இதுதான் நமக்குள்ள இருக்கிற போராட்டம். இது நம்ம ஒவ்வொருத்தரும் அநேகர் நம்மளுடைய வாழ்க்கையில. அப்போ இந்த போராட்டம் என்னென்னு நம்ம பார்ப்போமா? சில மாம்சத்தின் செயல்களை, சில காரியங்களை பார்ப்போம். ஒன்னாவது கோபம், பொறாமை, அகந்தை, காமம், பகைமை, இவற்றை எல்லாம் நம்ம தினமும் இந்த காரியத்துல நம்ம போராடி கொண்டிருக்கணும். சில காரியங்களை மட்டும்தான் நான் இதுல எழுதியிருக்கிறேன். இது எல்லாமே என்ன செய்யுதுன்னா, இதை போராடி நீங்க மேற்கொள்ளவில்லை என்றால் இது நம்மளுடைய பரிசுத்த குலைச்சலை, நம்ம விசுவாசத்துல இருந்து இடரலடைய செய்கிற அந்த காரியத்துக்குள்ள நம்மை இழுத்து சென்று விடும் என்பதை நாம் அறிந்தவர்களாய் காணப்படணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இதுல இருந்தெல்லாம் நம்ம மேற்கொண்டு வரணும் அப்படி என்றால் நம்ம வேதத்தை நம்ம அனுதினமும் வாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டாம். அல்லேலூயா. அப்போ இந்த போராட்டத்தை அறிந்தா மட்டும்தான் நம்ம அதுல இருந்து ஜெயம் எடுக்க முடியும். இப்போ உங்களை நான் தெரிஞ்சிருந்தேன்னா மட்டும்தான், உங்களை நான் ஒரு ஃபைட் பண்றேன், ஒரு 2 பேர் ஃபைட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒருத்தரை ஜெயிக்கணும் அப்படின்னா முதலாவது என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை முதல்ல விளையாட விடுவாங்க. என்ன மாதிரி விளையாடுறாரு, எப்படியெல்லாம் காணப்படுறாரு அப்படின்னு பார்த்து, இதுதான் இவங்களோட தந்திரமா அப்படின்னு பார்த்து அதற்கு எதிர்வினையாய் ஃபோர்ஸா அவங்கள மேற்கொள்ள பார்க்கும் பொழுதுதான் ஜெயம் எடுக்க முடியும். அப்போ இந்த இடத்துல இந்த போராட்டத்தை நம்ம ஜெயிக்கணும். நம்ம மாம்ச சிந்தனைகள்ல கர்த்தருக்கு விரோதமாய் அவரை நித்திய ஜீவனை அடையக்கூடாதபடி காணப்படுகிற நம்ம இது எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கணும்னா அவருடைய வார்த்தையை நம்ம விட்டு விடாது காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தையில அதிகமாய் காணப்படும். அடுத்து மூணாவது நமக்குரிய விசுவாச எதிரியாய் காணப்படுவது சாத்தான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை, கர்ஜிக்கிற சிங்கம் போல
சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பாத்தீங்களா, உங்களை கொஞ்சம் கூட விடுவது கிடையாது. கர்ஜிக்கிற சிங்கம் போல நம்மளை சுற்றி கொண்டே காணப்படுகிற அந்த சாத்தானுடைய செயல்கள். நம்ம நினைக்கலாம் நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கிறோம், அது செஞ்சுட்டு இருக்கிறோம், நமக்கு பின்னாடி சதி செய்கிறவன் நம்ம கூடயே சுத்திட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறது. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய், அந்த வசனம் நம்ம வாசிக்கிறேன், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். அப்போ எவனை விழுங்கலாமோ அப்படி என்று, அப்போ விழுங்குவதற்குன்னு ஒருத்தன் மாட்டுவான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இன்னைக்கு ஒருத்தர் மாட்டியிருக்கலாம், நம்ம நிறைய நாள் தப்பித்து கொண்டே வரலாம், நம்ம பாவத்துல விழுந்து போகாதபடி கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நம்ம பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே நம்ம இருக்கலாம் என்னைக்காவது ஒரு நாள். அதனாலதான் முடிவு பரியந்தம், அல்லேலூயா, அப்போ அவர்கிட்ட நம்ம சேருற வரைக்கும் முடிவு பரியந்தம் நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிறலாய், நம்ம விசுவாச ஓட்டத்தை காத்துக்கொள்ளுகிறலாய் காணப்பட வேண்டும் என்று இந்த தியான வசனத்துல நீங்க விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடுறவர்களாய் காணுங்க அப்படின்ட்டு நமக்கு ஒரு அறிகுறை வந்துச்சு. அப்போ இதுல நம்ம சாத்தான் என்ன செய்வான், நம்ம முந்தி வாசித்ததை போலதான் ஜெபத்தை நிறுத்துவதற்கு செய்வான். எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறீங்க? கானஸ்டா சொல்ல முடியுமா? டெய்லி ஒரு தடவையாவது ஜெபிக்கிறவங்க இருக்கிறீங்களா? இங்க இதை குற்றப்படுத்துவதற்கு வேண்டிய இல்லை. ஏன் சொல்றேன்னா, உலகம் இப்படிதான் நம்மளை மாற்றி விட்டது. நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஆவியை பெற்றிருக்கிறோம், ஆனா இப்ப எப்படி காணப்படுகிறோம்னு பாருங்களேன். அப்போ உலகம் நம்மளை அப்படியே மூழ்கடிக்க செய்கிறோம், நம்ம குணங்கள் மூழ்கடிக்க செய்கிறோம். அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காண முடியும்? ஜெபத்தை நிறுத்தினவர்களாய் காணப்படுகிறோம். இப்ப சகோதரன் ஜெபத்தை குறித்து சொன்னாங்க. சர்ச்சில் எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு ஜெபக்குழு இருக்குதுன்று? அநேகர் நீங்க ஜெப குறிப்புகளை கொடுத்துருக்கிறீங்க இல்லையா? அநேக ஜெபங்கள் நீங்க கொடுத்தவங்க கூட நீங்க மறந்துட்டீங்க, ஆனால் அந்த ஜெப குறிப்பை வைத்து இன்னும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ முடிந்த காரியத்தை, ஜெப குறிப்பை குறித்து அந்த காரியம் நடந்ததை கூட மறந்தவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். ஆனால் அதற்கென்று ஜெபிக்கிறவர்களாய் சகோதரிகள் சகோதரர்கள் 1 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க. யாருக்கு வேண்டி? நீங்க கொடுத்த ஜெப குறிப்புக்கு வேண்டி. அல்லேலூயா. அப்போ பாருங்க எப்படின்ட்டு, உங்களுக்கு பின்னாடி நீங்க செய்யாத காரியத்தை, நீங்க வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்ன காரியத்தை சபை சரியாய் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் சபைக்கு வருகிற விசுவாசிகள் நாம் ஜெபத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இந்த சம்பத்த பிரதர் கூட ஜெபத்தை குறித்து அழைக்கும் பொழுது அதே ஜெபிக்கிற, நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மாசமும் ஜெபிக்கிற அதே ஒரு 5 பேர் அப்படியே ரிப்பீட் வரும். ஏன் உங்களுக்கு எல்லாம் ஜெபிக்க தெரியாதா? இல்லைன்னா நீங்க ஜெபிக்க கூச்சப்படுறீங்களா? இல்லை அப்படின்னா நம்ம பாத்திரவான் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் அப்படின்னா நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுக்க நான் பாத்திரவான் இல்லை, நான் தப்பு பண்ணிடுவேன். அப்படி என்றால் நம்ம கிறிஸ்துவ சர்ச்சுக்கே வர தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா சபைக்கு வருகிறோம்னா ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். அப்போ கீழ்ப்படுகிறத நீங்க எப்படி நீங்க செய்கையினால காமிக்க போறீங்க? அப்படித்தான் நம்ம செய்கிறோம். எனக்கு சுவிசேஷம் சொன்னாங்க, நான் ஏற்றுக்கொண்டேன். அப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்னாங்க, வேதம் சொல்லுகிறது. அவங்க சொன்னது கிடையாது, வேதம் சொல்வதை அவர்கள் சொன்னார்கள். அப்போ அதன் பிரகாரம் அதை செய்தோம். பரிசுத்தமாய் வாழணும்னு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதை ஒவ்வொரு நாளும் நம்ம போராட்டமாய் போராடி அந்த பரிசுத்தத்தை வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டு அதை வாழ்க்கையை கொண்டுட்டு இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் பார்க்கும் பொழுது பிசாசானவன் பார்த்தீங்களா, அது உங்க கூச்ச சுபாவமாய் கூட எனக்கு நல்லா தெரியும், நீங்க எல்லாருமே நல்லா ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் என்று. ஆனாலும் ஒரு தடை ஏன் காணப்படுகிறது? இப்படிதாங்க கொண்டு வருவான். கொஞ்சம் நாளாக என்ன செய்வோம்னா, கடைசியில நம்ம சொந்த ஒரு பர்சனல் ஜெபம் கூட நம்ம ஜெபிக்காம இருந்தாலோ, ஒரு சபையில வந்து ஜெபிக்காம இருக்கிறாங்களோ. எத்தனை பேர் பிள்ளைங்க பிறந்த நாளுக்கு நீங்க கூப்பிட்டு ஜெபிச்சிருக்கிறீங்க? உங்க திருமண நாளுக்கு மனைவியை கூப்பிட்டு, இல்ல பிள்ளை ஒரு பாஸ் பண்ணிட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? இல்ல ஸ்கூலுக்கு நியூ வருஷம், புதிய வருஷம், 5ஆம் கிளாஸ் முடிச்சு 6ஆம் கிளாஸ் போறா, யாராவது நீங்க கூப்பிட்டு ஜெபிச்சிருக்கிறீங்களா? நான் யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு வேண்டிய இல்லை, இது ஒரு சாதாரண விஷயம். பார்த்தீங்களா, நமக்கு கொடுத்த காரியத்தை கூட நம்ம பிள்ளைங்களை நம்ம ஆசீர்வதிக்கிறது இல்லை, நம்ம ஜெபித்து அனுப்புறது இல்லை. அப்போ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மை மயக்கி நம்ம மாயமான ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ எப்படி நம்ம போராட்டத்துல நம்ம ஜெயிச்சு நித்திய ஜீவனை பெற முடியும்? ஈஸியா நம்ம எவனை விழுங்கலாமோ அப்படின்ட்டு கிடையாது, ஈஸியா அவன் வந்து நம்மளை விழுங்கி கொண்டு போனவனாய் காணப்படுவோம். அப்போ நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதை நீங்க பாருங்க. அடுத்து விசுவாசத்தை சாத்தான் அடுத்து என்ன கொண்டு வரான்னா ஜெபத்தை நிறுத்துவான். 2வது விசுவாசத்தை பலவீனப்படுத்துவது.
அப்போ நீங்க ஆரம்பத்துல தேவனை வேத வார்த்தையில கற்றுக்கொண்டு சரியாய் நீங்க விசுவாசித்து இருக்கலாம். ஆனா அநேக காரியங்களை நீங்க பார்க்கும் பொழுது வேதத்தை விட்டுட்டு சத்தியங்களை நான் இப்பவும் கேட்பேன். அநேகர் சொல்லுவாங்க, நீங்க இந்த மெசேஜ் கேட்டிருக்கிறீங்களா, இந்த யூடியூப்ல இதை பார்த்துருக்கிறீங்களா, இவரோட இது அப்படி இருக்கும். ஏன் நம்ம போஸ்டே நம்ம பாஸ்டே நம்ம கடவுளாக்கி வச்சுட்டு அவரை தவிர வேற எதையும் கேட்கவும் மாட்டோம். அப்படியே நம்ம வேற சத்தியங்களை நம்ம கேட்டாலும் கூட வேதத்தை ஒப்பிட்டு நம்ம பார்க்கிறோமா? பார்க்கறது கிடையாது. அவங்க சொன்னபடியே ஏன்னா நம்ம படித்து தியானிக்கிறது சோம்பேறியான காரியம், கஷ்டமான காரியம். ஆனா கேட்பது எளிதான காரியங்கிறதுனால கேட்ட சத்தியத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது இந்த உலகத்தின் சுவிசேஷமாய் காணப்படும். நீங்க அநேகரை நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஏஐ கூட, கூகுள் கூட மெசேஜ் எடுத்து கொடுக்கிறது. எத்தனை பேர் இதுல இருந்து பார்த்து மெசேஜ் எடுக்கிறாங்கன்ட்டு நீங்க அறிந்து கொள்ள முடியுமா? வேதத்தை புரட்டுகிறவர்கள் அநேகராய் வந்து விட்டாங்க. நம்ம ஜாக்கிரதையாய் காணப்படணும். நம்ம விசுவாசத்தையே வேற ஒரு தேவனுக்கு நேராய் நாம் விசுவாசித்த இந்த வேதத்தின் பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்துவை விட்டு வேற ஒரு கிறிஸ்துவை, அந்தி கிறிஸ்துவை நோக்கி, வேற ஒரு விசுவாசத்தை நோக்கி நடத்துகிற சத்தியங்கள் காணப்படுவதனால சாத்தான் ஜெபத்தை நிறுத்துவான். இரண்டாவது, உங்க விசுவாசத்தை பலவீனப்படுத்துவான். மூன்றாவது காரியம், சாத்தான் என்ன செய்வானா, தேவனை சந்தேகப்பட வைப்பான். ஹல்லேலூயா. பாருங்க எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு. நான் ஆக்சுவலா இதை இந்த அளவுக்கு டீப்பா கொண்டு போகணும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் நடைமுறையில ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரியலாவே இப்படி காணப்படுதுங்க. அநேகர் பேர்கிட்ட நம்ம பேசும் பொழுது அவங்க ஓப்பனா பேசுறாங்க. அவங்கள அறியாமலேயே இதை சொல்லி கொண்டு இருக்கிற காரியங்கள். தேவனை சந்தேகப்பட வைப்பது. அவர் ஒருவரா, இருவரா, மூவரா, இல்ல இவர் இப்படி சொல்லியிருக்கிறார், அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்துக்குள்ள கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்றால் நாம் சத்தியத்தை சரியாக அறியப்படவில்லை. நமக்காய் இந்த பூமியில அவர் மாம்சத்துல வெளிப்பட்டு அவர் நமக்காய் பரலோக ராஜ்யத்தின் வழிகளை பாவியான நம்மை பரிசுத்தமாக்கி அவருடைய பிள்ளையாய் மாற்றி நித்திய ஜீவனுக்கென்று சதா காலம் நம்மோடு ஆவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்துவை நாம் சரியாய் அறியாதபடி தேவனை சந்தேகப்பட வைக்கத்தக்கதான சூழ்நிலைகள்ல சாத்தான் கொண்டு வருவான். நீங்க இந்த 3 பாயிண்டையும் பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அந்த 3 பாயிண்டும், உலகம் என்னத்தை செய்யும், மாம்சம் என்னதை செய்யும், சாத்தான் எப்படி செய்வான், இவங்க எல்லாமே இந்த 3 காரியமும் கர்த்தரை விட்டு விலகும்படியாய் கொண்டு வந்த காரியங்களாய் காணப்படுகிறது. அடுத்து யோபுவின் வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். சாத்தான் யோபுவின் வாழ்க்கையில் அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஜெபத்தை நிறுத்துவதற்கு சாத்தான் முயற்சி செய்வான், விசுவாசத்தை பலவீனப்படுத்துவான், தேவனை சந்தேகப்பட வைப்பான். ஆனா யோபுவோடைய வாழ்க்கையிலும் சாத்தான் ஒரு காரியத்தை செய்தான். எப்படி செய்தான்? சொத்துக்களை எல்லாம் யோபு கிட்ட இருந்து எடுத்தான். அதனாலதான் வேதம் நமக்கு அநேக திரளான சாட்சிகளை, ஜீவனுள்ள சாட்சிகளை வேதம் ஏன் வைத்திருக்குது என்றால் அவங்களும் மனுஷர் தான். அல்லேலூயா. அப்போ அவர்களால் மேற்கொள்ள முடியும் என்றால் நம்மால் மேற்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் அவர் சாட்சிகளாய் நம் வேதத்தில் அநேக மனிதர்களை வைத்திருக்கிறார். அப்போ சாத்தான் யோபு வாழ்க்கையில் என்ன செய்தான்? அவனுடைய சொத்துக்களை எடுத்தான், பிள்ளைகளை எடுத்தான், உடல் நலத்தை எடுத்தான், எல்லாத்தையுமே அவன் எடுத்தான். ஆனால் யோபுவின் விசுவாசத்தை மாத்திரம் எடுக்க முடியல. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த காலத்துல தான் நம்மளும் வாழ்ந்து இந்த பூமியில தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இன்ற நாட்கள்ல இவர்கள் எல்லாம் நம்ம தியானித்து பார்ப்போமா? நமக்கு திரளான சாட்சிகளை சொல்லி இதெல்லாம் தியானித்து பார்ப்போமா? இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம விசுவாச போராட்டத்துல ஒரு நல்ல ஒரு ஓட்டத்தை ஓட முடியும். அப்போ இந்த நாட்கள்ல நம்ம எப்படிப்பட்டவர்களை ஓட வேண்டும் என்று நம்ம இந்த நாட்கள்ல அறிந்திருக்கிறோம். எனிவே இனியும் அநேக காரியங்கள் இருக்கிறது, நான் டைம் இல்லை. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை மாத்திரம் நான் கடைசியை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். இன்றைய விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்பதை மாத்திரம் நான் ஒரு 6 வசனத்தை மட்டும் சுட்டி காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 1வது, வார்த்தையில் வேரூன்றியவனாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைய நாட்கள்ல அதுலதான் நமக்கு வேறில்லாதவர்களாய் காணப்படுகிறோம். ஏன் வேரூன்றியவர்களாய் காணப்படுகிறோம்? சங்கீதம் 119வது வசனம், 119, 105வது வார்த்தை. சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 6 பாயிண்ட் நீங்க ரொம்ப முக்கியம். நீங்க தயவு செஞ்சு நீங்க இதை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள்.
வார்த்தையில் வேரூன்றியவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். வேரூன்றம் என்றால் இன்னையிலிருந்தே நீங்க அழிந்து நீங்க வாசிக்காம இருக்கிறீங்க, நீங்க வேதத்தை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டீங்க, நீங்க வரும் பொழுது உங்க வீட்டம்மாவோ இல்லை உங்க இல்லை உங்க தாயாரோ உங்க கையில ஒரு பைபிளை கொடுத்துருப்பாங்க, பெட்டிக்கு அடியில் எங்கேயாவது கட்டி வச்சிருப்போம், பாருங்க, அதை திறந்து பார்த்து எடுங்க. வெளியில எடுத்து இந்த நேரத்துல அதை நினைவு கூறுங்க. அம்மா கொடுத்ததுல அநேக காரியங்கள் உண்டு, எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். கொடுத்த பண்டங்களை சாப்பிட்ருப்போம், ஊர்காவை சாப்பிட்ருப்போம். ஆனால் வேதத்தை கொடுத்திருப்பாங்க, அதை மாத்திரம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா பத்திரமா 15-20 வருஷமா வச்சிருந்திருப்போம். அதை தட்டி எடுங்க. வேத வார்த்தையில் வேரூன்றியவர்களாய் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு, ஏன்னா அவருடைய வசனம் தான் நம் கால்களுக்கு தீபம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம நடக்கிற பாதைக்கு அதுதான் வெளிச்சம். இந்த வாழ்க்கை பாதைக்கு நித்திய ஜீவனை அடையும்படி நம்ம நல்ல போராட்டம் போராடி விசுவாச காத்துக்கொள்வதற்கு அதுதான் வெளிச்சமாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்து 2வது, ஜெபத்தில் நிலைத்தவன். ஜெபத்துல நிலைத்திருக்கிறவனாய் காணப்பட வேண்டும். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கிறேன். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசு 1வது வசனம் 17வது வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 18வது வசனம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது என்பது நம்ம அநேக சத்தியங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம், அநேகர் சொல்ல கேட்டிருக்கிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது என்று வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஸ்தோத்திரம், இப்போ நீங்க இங்க வந்திருக்கிறீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை கேட்டீங்களா, ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லுங்க. அப்போ இது கர்த்தருக்கு நமக்கு பேசுகிற காரியங்கள் தான். இதுவே ஒரு ஜெபம் தான், கர்த்தருக்கு நன்றி செலுத்துதல். இன்னைக்கு நீங்க ஒரு விண்ணப்பத்தை இங்க இடத்துல வைத்தீங்களா, அது ஒரு ஜெபம் தாங்க. அப்போ ஒவ்வொரு நேரமும் நம்ம வாழ்க்கை அன்றாட நீங்க வேலை செய்ய போயிட்டு வந்தீங்களா, ஸ்தோத்திரம் அப்பா, வேலை செய்ய உதவி செஞ்சீங்க, அது ஒரு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவரே வேலை செஞ்சு இந்த இடத்துல ஒரு வேதனையா இருக்குது, கர்த்தர் சுகத்தை கொடுங்க, அது ஒரு ஜெபம். அன்றாட நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கும் கர்த்தருக்கும் ஒரு உறவை பலப்படுத்துவதுதான் ஜெபம். அப்போ வார்த்தையில வேரூன்றி நீங்க இருப்பீர்கள் என்றால் அடுத்து ஜெபத்துல தரித்திருக்கிறவர்களாய் காணப்பட, நிலைத்தவர்களாய் காணப்பட வேண்டும். 3வது காரியம், பரிசுத்தத்தில் நடப்பவன். அப்போ பரிசுத்தத்துல நடக்கிறவர்களை இந்த 2 நீங்க செஞ்சாலேமோ ஆட்டோமேட்டிக்காவே நீங்க பரிசுத்தத்துல நடக்கத்தக்க அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க வந்துருவீங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் பரிசுத்தருங்கிறதுனால தான் கர்த்தர் நம்மை பரிசுத்தம் உள்ளவன் தான் தேவனை தரிசிக்க முடியும். அப்போ பரிசுத்த வாழ்க்கையை காத்து கொள்வதற்கு முதலாவது பரிசுத்தரை அறிந்து கொள்ள வேத வார்த்தை வேண்டும், அவரோடு கூட நல்ல உறவு, ஜெப உறவு வேண்டும். அப்பனாதான் இந்த பரிசுத்தத்தில் நம்ம நடக்க முடியும். அடுத்து 4வது காரியம், அன்பில் வளர்பவன். அன்பில வளர்ந்த பிள்ளையாய் நம்ம காணப்பட வேண்டும். யோவான் 13வது அதிகாரம் 35வது வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அல்லேலூயா. அப்போ நம்ம அவருடைய சீஷர்களாய் இருக்கிறதுனால, பரிசுத்த வாழ்க்கையில் அவர் அறிந்திருக்கிறதுனால நம்ம அன்பு நிறைந்தவர்களாய் ஒவ்வொருத்தரையும் அன்பு நம்மை நேசிக்கணும், மற்றவர்களை நேசிக்கிற அந்த அன்புல வளர்ந்த பிள்ளைகளாய் நம்ம காணப்பட வேண்டும். அடுத்து 5வதாக, சுவிசேஷ சாட்சியாய் இருப்பவன். அல்லேலூயா. அப்போ மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அல்லேலூயா. அப்போ நம்ம உலகத்திற்கு வெளிச்சமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படும், சுவிசேஷத்திற்குரிய சாட்சியாய் இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை இந்த உலகத்துல நம்ம வெளிச்சமாய் இருக்கும்படி கர்த்தர் வைத்ததுனால நம்ம இந்த 4 காரியங்கள், முதல் 4 காரியத்தை நம்ம பின்பற்றுவோம் என்றால் இப்படிப்பட்ட சாட்சியுள்ளவர்களாய் காணப்படுவோம். கடைசியாக 6வது, கர்த்தரின் வருகைக்காக காத்திருப்பவன். அல்லேலூயா. அப்போ மத்தேயு 24ஆம் அதிகாரம் 44வது வசனம், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. அப்போ எதற்கு விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும்?
கர்த்தர் வருவதை நம்ம அறிந்திருப்போம் என்றால், வருவார் என்கிற விசுவாசத்தோடு நம்ம காத்திருக்கிறோம். எப்போன்னு தெரிஞ்சா அன்னைக்கு மாத்திரம் நம்ம விசுவாசத்துல பலப்பட்டிருக்கலாம், ஃபாஸ்டிங் போட்டுருவோம், எல்லாத்தையும் நல்லவனுடைய அந்த வேஷத்தை நம்ம தரித்து கொண்டு நம்ம அந்த நாட்கள்ல அவர் வருகிற நாளிகை நம்ம அறியாது இருக்கிறதுனால நாம் எப்பொழுதுமே ஆயத்தமாய் இருக்க கர்த்தர் நம்மை அறிவுறுத்துகிறார். அப்போ இந்த 6 காரியத்தை இந்த நாட்கள்ல நம்ம குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? மீண்டும் நம்ம இதை சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். இந்த நாளில் நம்ம தியானித்த வார்த்தையை நீங்க நினைவில் கொள்ளுங்க. அநேக காரியங்கள் உண்டு. ஒரு நாட்கள்ல இந்த வார்த்தையை வைத்து அநேக தியான காரியங்களை போதகர் நமக்கு மத்தியில கொடுப்பாங்க. இன்றைய நாள்லையும் இந்த 6 காரியத்தை நீங்க நினைவு கொண்டு கர்த்தர் சமூகத்துல நம்ம எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறோம் அந்த 6 காரியத்துல அப்படின்னு யோசித்து நம்ம உறவை நீங்கள் புதுப்பிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கின்றோம். நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலையும் அப்பா ஆண்டவரே, அப்பா நாங்க உண்மையில வைத்திர அந்த விசுவாசத்தின் உன்னத போராட்டத்தை போராடுகிற போராளிகளாய் இந்த நாள்ல நாங்க காண கர்த்தர் நீங்க கிருபை தாங்கப்பா. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். அப்பா சபைக்கு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளையும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாசத்தில் ஆண்டவரே வார்த்தையில வெற்றி கொள்கிற பிள்ளைகளாய் அப்பா உம்முடைய வசனத்தை கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது என்று உணர்ந்து அப்பா அந்த வசனத்தை வாஞ்சிக்கிற அப்பா அந்தவரே அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஜபத்துல இடைவிடாமல் உங்க சமூகத்துல தரிக்கிற பிள்ளைகளாய் எங்க சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்படட்டும். அதே போல பரிசுத்தத்துல நடப்பதுல அப்பா ஆண்டவரே நீங்க பரிசுத்தராய் இருக்கிறீர் அல்லவோ அப்பா, நாங்களும் எங்க பரிசுத்த குறைச்சல்ல எப்பொழுதும் விழுந்து போகாதபடி காண கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. அன்புல நாங்க எப்பொழுதும் நாங்க வளர்கிறவர்களாய் எங்களை நீங்க நேசித்தீங்களே, அதனால அல்லவோ நீர் இந்த பூமியில இறங்கி வந்தீங்கப்பா. அப்பா எங்களை ரட்சிப்பின் ஆண்டவரே அந்த அனுபவத்தை கொடுத்தீங்களே, உங்க பிள்ளையாய் மாற்றினீங்களே, அந்த அன்பை பெற்ற நாங்கள் மற்றவர்களுக்கும் அப்பா எங்க முழு அன்பை செலுத்த கர்த்தர் கிருபையை தாங்க. அதே போல் அப்பா ஆண்டவரை சுவிசேஷ சாட்சியா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த சத்தியத்தை இந்த தேவனை அப்பா ஆண்டவரே நாங்க அப்பா ஆண்டவரே இந்த பூமிக்கு நாங்க ஒப்பாய் வெளிச்சமாய் இருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட நாங்களும் சுவிசேஷ ஊழியத்துல இன்னும் உற்சாகமாய் அநேகருக்கு உம்மை குறித்து அறிவிக்கிறதுல எங்க சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. அப்பா அடுத்தபடியாக உமது வருகைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளாய் அப்பா ஆண்டவரே இந்த பரிசுத்தத்தை அப்பா ஆண்டவரே விசுவாசத்தை அப்பா ஆண்டவரே மேன்மையான விஷயத்தை போராடி நீர் சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரமாகவே நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று அப்ப ஆண்டவரே நாங்கள் சொல்லும்படியாக கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்ப ஆண்டவரே இந்த நேரத்திலையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப ஆண்டவரே நீர் வழி நடத்துவீராக. கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.